மன்னிப்பு. யாரு தௌபா செய்யறாங்களோ அவங்கள அல்லாஹ் அவங்களோட தௌபாவை ஏற்றுக்கொள்றார். அப்படிதான் ஹதீஸ்ல வந்து குர்ஆன் சொல்லுது. இவற்றை உள்ளம் உருகணும், இவர் செஞ்ச தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் இவற்றை நினைவு வரணும். இவருக்கு அதை நினைச்சு உள்ள வருத்தம் அடையணும், உள்ளத்து ஒரு வேதனை ஏற்படணும், ஒரு கவலை வரணும், உள்ள உருகணும். யா அல்லாஹ், இப்படி எல்லாம் செஞ்சுட்டனே, இப்படி எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறனே, யாருக்கும் தெரியாம செஞ்சிருக்கிறனே என்று உள்ளங்கள் உருகி சும்மா ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார். பாவம் நினைவு வருது, உள்ளம் உருகுது, 2 சொட்டு கண்ணீர் வடியுது. இவர் அன்னைக்கு அந்த இருந்து கொண்டே யோசிக்கிறார், இதுக்கு பின்னால் இந்த பாவங்களை செய்யக்கூடாது, இதோட பாவத்தை நிப்பாட்டி கொள்ளணும், அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்கணும் என்று கையேந்தி எல்லாம் துவா கேட்க இல்ல, கிபிலாவெல்லாம் முன்னோக்கி ஒழுவெடுத்துக் கொண்டு எல்லாம் கேட்க இல்ல. ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஏதோ அவர் அந்த யோசனையோட இருக்கவும் இல்லை. திடீரெனு தான் பாவத்துல யோசனை வந்துச்சு. அப்படி ஒரு யோசனை வந்து உள்ள முருகி இவர கண்ணில் இருந்து பாவம் செய்யக்கூடாது, தௌபாசி அல்லாஹ் என்னைய மன்னிக்கணும் என்ற அந்த அந்த சிந்தனையோட 2 சொட்டு கண்ணீர் வடிச்சாலே அவர் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சார். தௌபா என்ற அதுதான். தௌபா என்ற அந்த தௌபா பொழிவிக்கிற அமைப்பு இல்ல. அது சும்மா எங்களுக்கு ஒரு முறைய சொல்லி தரவே தெரியாத குற்றமும் இருக்கே. பாவம் செய்ய தெரியும், தௌபா செய்ய தெரியும். செஞ்ச பாவத்துக்கு அதற்கு ஒரு பிள்ளை அவர் சொல்லி சொல்லி தாரத்துக்கு அவங்க செஞ்ச பாவம் அவங்களுக்கு தெரியும். அவங்களோட தனிமைகள், அவங்களோட இரவுகள், அவங்க வெளிநாட்டில் போட்ட கூத்துகள், செஞ்ச பாவங்கள் அவங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மறைச்சு செஞ்ச பாவங்கள் அது எனக்கு தான் தெரியும். அதனால 27ல இந்த தௌபா பொழிவிக்கிறேன்னு ஒரு முறை இருக்குது. அது அந்த காலத்துல ஏன்னா சிலவங்களுக்கு தௌபா செஞ்சு கூட தெரியா, எப்படி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தெரியா. அத ஏண்ட கருத்து அப்படியே எதனாலும் செஞ்சு கொண்டு சின்ன பிள்ளைக்கு மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறது அல்ல முறை. மக்களுக்கு நல்ல அந்த விளங்கப்படுத்தி தௌபா என்றா இதுதான், இப்படித்தான் செய்யணும், இப்படி செஞ்சாவே உங்களோட எல்லா பாவத்தையும் எல்லாம் மக்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டே அவங்களே பழக்கணும். எங்கடா உங்களோட நிலைமை எப்படி என்றா எல்லாம் சொல்லிக் கொடு, சின்ன பிள்ளைக்கு மாதிரி சொல்லி கொடுத்து சொல்லி எவ்வளவு நாளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தனித்தனிய கேளுங்க, தனித்தனிய கையேந்தி அல்லாட்ட மண்டாடுங்க, கண்ணீர் வடிச்சு கேளுங்க. கூட்டத்தோட இருக்கக்குள்ள சில நேரம் அழுக வராது. கிட்ட இருக்கிறவன் பார்த்து கொண்டிருப்பான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறானே, நான் அழுது அவன் என்ன தனி யோசிப்பானே, ஷைத்தான் அங்கனைக்கு வந்துடுவான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்கட ரகசியம் ரப்போட, எங்கட எல்லா விஷயங்களும் அவனோட, அவனுக்கு எல்லாம் தெரியும். அதனால தௌபா என்றது ரொம்ப லேசாக்கி வச்சுக்கிறான். தௌபா பாவம் இவ்வளவு பெரிய பாவத்தை அல்லாஹ்க்கு மாற்றமான வேலையை செஞ்சு அதுக்கு தௌபா செய்யறதுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு முறையை அல்லாஹ் அறிமுகப்படுத்தி இல்லை. அப்படி ஒன்று இல்லை. நான் இப்ப சொன்ன மாதிரி தான் தௌபா. உள்ள முருகி கண் கலங்கி உள்ளத்தால வேதனைப்பட்டு இன்றையோட நான் பாவம் செய்யக்கூடாது, அல்லாஹ் என்னைய மன்னிக்கணும் என்று அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாவே மன்னிச்சிடுவான். அவ்வளவு லேசாக்கி வச்சு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனே அல்லாஹ் சொல்றான், நீ உந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும், வானத்திட மேகம் வரைக்கும் நீ பாவங்கள் எல்லாம் அவ்வளவு நிறைய செஞ்சு எனக்கிட்ட மன்னிப்பு கேட்டா உன் எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சேன். உலகத்துல இருக்கிற மண்ணுடைய அளவு, மண்ண நிறுக்க அளக்க இயலாதே, அவ்வளவு பாவம் செஞ்சு நீ எனக்கிட்ட மன்னிப்பு கேட்டா, இணை வைக்காத நிலைமையில என்னை சந்தித்தால் இந்த மண்ணுடைய அளவே மன்னிப்பை தந்துடுவேன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முபாரக்கான ஒரு மாதத்தை தந்து அதுல மன்னிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் விசேஷமா வச்சிருக்கிறான். அந்த நடுப்பகுதியில தான் நாங்க இருக்கிறோம். நாள்கள் வேகமா போகுது. சும்மா எங்கட வளம பேச்சுமாய் பாருங்களே, நோம்பு வந்தமா எப்படி ஸ்பீடா போகுது. இது வளம கதை, இது வளமையா சொல்றது. இதை சொல்லி சொல்லி இது வேலை இல்ல. நாள் விடியும், அந்திப்படும், அது நாள் போகும், மாசம் முடியும், வருஷம் முடியும், மவுத்து வரும். அதுதான் நடக்க போகுது. அதனால நான் எந்த அளவு இந்த நேரங்களை கொண்டு பிரயோஜனம் அடைஞ்சிருக்கிறேன். இப்ப இன்றைக்கு நோம்பு எத்தனை யோசிங்க. இதுவரைக்கும் இந்த நோம்பை நான் எந்த அளவு பிரயோஜனப்படுத்திக் கொண்டேன், எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்து கொண்டேன், எந்த அளவு இந்த 5 நேர தொழுக, என்ற குர்ஆன் திலாவத், என்ற சதகா ஜகாத்துகள், நன்மையான காரியங்கள், என்ற தராவீஹுடைய தொழுகைகள், இதுல எவ்வளவு நான் கவனம் செலுத்தினேன். அதனால
யாரையும் நாங்க குறை சொல்லி வேலை இல்ல. ஏன்னா அவங்க அவங்களோட சக்கராத் அவங்களோட, அவங்களோட கபூர் அவங்களோட, கியாமத்துல பட்டோல அவரோட தான், அவரோட கையில தான் கொடுக்கப்படும். ஏண்ட தூக்கி மனைவி கிட்டயோ மனைவிடைய தூக்கி ஏண்ட கையில தார இல்ல, அவங்களோட கையில தான். இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. வாசி பாருங்க, நீங்க செஞ்சது தான் இதுல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்களே முடிவு செய்யுங்க. அதனால எல்லாம் தனியத்தான் எங்கட விஷயங்கள் ஆசிரத்துல இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நீங்க எப்படி பிறந்தீங்களோ அப்படித்தான் எதிர்பார்க்கப்படுவீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாள் பறந்துடும், மிஸ் பண்ணிட்டு சும்மா கை செய்யப்படுற கூட்டத்தில் ஆகக்கூடாது. அதுதான் சிலவங்களோட விஷயம். சந்தர்ப்பம் இருக்க கூட பிரயோஜனப்படுத்திக் கொள்ற இல்ல, வாய்ப்பு இருக்க கூட அதை பாவிச்சு கொள்ற இல்ல. அது எதையாவது யோசிச்சு நேரத்தை காலத்தை கழிச்சுட்டு அது பொருள் கை சேதப்பட்ட என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தீன லேசாக்கி தந்திருக்கிறான், அமல் இபாதத்துகளை லேசாக்கி தந்திருக்கிறான். அதிகமான நன்மைகள் அள்ளி கொற்ற மாசம் ரமலானுடைய மாசம். சந்தர்ப்பத்தை வீணாக்கிறாம நாங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்.